என் லைஃப்ல இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்குமானால் நம்முடைய விஷயத்துக்காக வேற யாரையும் கூப்பிட மாட்டோம், அவரை மட்டும் தான் கூப்பிட்டு கொண்டே இருப்போம். ஆமென். என் காரியத்துக்கு நான் இயேசுவை கூப்பிடுறதை விட்டுட்டு இன்னொரு நபருக்கு நான் கூப்பிடுறதுக்கு முயற்சிக்கிறேன் என்றால் நானே என்ன சொல்றேன் தெரியுமா? இயேசு இல்லைன்னு தான் சொல்றேன். இயேசு இருக்கிறார் என்று இவன் அறிந்த உடனே, இவன் கேள்விப்பட்ட உடனே அதுவரை கூப்பிட்ட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். இப்பொழுது அவனுடைய இயக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை கூப்பிடுறது. இயேசுவை கூப்பிடுற அன்பு சபையே, அவர்தான் உயிரோடு இருக்கிறார் என்பது தெரியுமே, அவர்தான் உங்களோடு இருக்கிறார் என்பதும் தெரியுமே. அதன் பிறகு உங்க காரியத்திற்கு எதற்கு மற்றவர்களை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களையும் உங்கள் கரத்தையும் அவரை நோக்கி அமர்ந்திருங்கள். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்திற்காக இன்னொரு நபரை கூப்பிடுகிற நிலை இருக்கக்கூடாது. ஆமென். இவனுக்கு இயேசு வருகிறார். இதுவரை அவன் இயேசு அந்த வழியா வந்திருப்பாரான்னு தெரியல, அல்லது இயேசு இதுக்கு முன்னாடி அவன் போய் கேட்டு அறிந்திருப்பானான்னு தெரியல. ஆனால் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவன் கூப்பிடுதலை சேஞ்ச் ஆகுது. இதுவரை ஒரு கூட்டத்தை கூப்பிடுவான், அந்த வழியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவான், தன் வாழ்க்கையில் ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக. ஆனால் இப்பொழுது இயேசு வருகிறார் என்று தெரிந்த பிறகு அங்க இருக்கிற யாரையும் கூப்பிடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பமே இயேசுவை கூப்பிடுறதான். கூப்பிட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை இந்த தியானிக்கும் போது ஒரு நாள் கூப்பிடுவதல்ல, தினம்தோறும் கூப்பிடணும். ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல இயேசுவை ஒரு நாள் கூப்பிடுகிறவர்களா இருக்கக்கூடாது, டெய்லி அவரை கூப்பிடுகிறவர்களா இருப்பீர்களா? ஹல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்மை நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை.